தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து இன்றைய தினம் சிறப்பான ஒரு சொற்பொழிவினை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய தலைமை கழக பேச்சாளர் திருமதி க நாகநந்தினி அவர்களே, இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் சல்மா அவர்களே, காலத்தின் அருமை கருதி மேடையில் வீற்றிருக்கின்ற ஒன்றிய நகர கிளை கழக மற்றும் அனைத்து சார்பணி நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, முதலில் எனக்கு இங்கே மணப்பாறையில் தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பின்பு ஒரு நல் வாய்ப்பினை கொடுத்த தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதற்கு பின்னால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்வதோடு, டாக்டர் பட்டம் பெற்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் பேசும் பொழுது எல்லோரும் அவரவர் பாணியில் அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். நான் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பு யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களுக்கு தான் அந்த தலைப்பே பொருத்தம் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், எவருக்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் பணிய மாட்டேன், எவரையும் எதிர்த்து நிற்பேன், வெற்றி காண்பேன் என்று முழக்கமிட்டு வெற்றி காண்பவர் தான் நம்முடைய தலைவர் என்பதற்காக தான் இந்த தலைப்பு அவருக்கு பொருந்தும் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று தாய்மார்கள் அனைவரும் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அவர்கள், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது உதயசூரியன் சின்னத்தை நீங்கள் எழும்பி காட்டினீர்கள். தாய்மார்கள் உணர வேண்டும், நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்த அந்த 5000 ரூபாய்க்கு பின்பு கணக்கிட்டு பார்த்தால் ஒவ்வொரு தாய்மாரும் தமிழ்நாட்டில் அந்த 1.30 கோடி தாய்மாரும் பெற்றிருக்கின்ற மொத்த தொகை 34,000 ரூபாய் ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றிருக்கின்றார்கள். இதை கொடுத்தது யார் என்று சொன்னால் கருணை தொகை அல்ல, ஒரு தாய்மாருக்கு உரிமை தொகை, உங்களுடைய உரிமை என்று கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதற்காக தான் இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் இன்று தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், டெல்லிக்கு பணியாத ஒரு தலைவர். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு சட்டமன்றத்தில் பேசும் பொழுது, சட்டமன்றத்திலும் முதலில் என்னுடைய கேள்வி சட்டமன்றத்தில் வந்தபோது பதிலளித்தவர் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். நான் ஒரு பள்ளிக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டபோது அதை செய்து தருவேன் என்று சொல்லி பதிலளித்தவர் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். நான் எதிர்கட்சி உறுப்பினர் தான். எதிர்கட்சியில் இருந்து அப்பொழுது நான் கேட்டபோது கூட ஆளும் கட்சி உறுப்பினர், எதிர்கட்சி உறுப்பினர் என்று சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழக மக்கள் என் மக்கள், இது
தமிழக மக்கள் இது மக்களுடைய அரசு, நான் எல்லோருக்கான முதலமைச்சர் என்று சொல்லி எல்லோருக்கும் திட்டங்களை தந்த தலைவர் தான் தலைவர் அவர்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே தமிழகத்தை அடகு வைத்தவர்களை பற்றி நான் பேசியாக வேண்டும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எதிர்கட்சி தலைவரை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரை பார்த்து அவர் கத்துக்குட்டி என்று சொல்லியிருக்கின்றார். நான் தெரிவிக்கின்றேன், அவர் கத்துக்குட்டி அல்ல, கெத்துக்குட்டி, கெத்து சிங்கக்குட்டி என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இங்கே மணப்பாறைக்கு நான் வந்தபோதுதான் கேள்விப்பட்டேன். மணப்பாறையில் தேர்தல் நேரத்தில் வந்தபோது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்களே, அவர்கள் தெரிவித்த போது என்ன என்று சொன்னால், தேர்தல் வாக்குறுதியாக அரசு கல்லூரியை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த கெத்துக்குட்டி கல்லூரியை கொடுத்தாரா? இல்லையா? கொடுத்தார். அவர் அதே போன்று விளையாட்டு அரங்கம் அமைப்பேன் என்று சொன்னார், அமைத்தார் அவர். ஆகவேதான் தெரிவிக்கின்றேன், துணை முதலமைச்சர் அவர்கள் கெத்துக்குட்டி, நீங்கள் தவழ்ந்த குட்டி, நீங்கள் தவழ்ந்த குட்டி, மானம் இழந்த குட்டி, தமிழகத்தை அடகு வைத்த குட்டி. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த அடிமை குட்டிக்கு இடமில்லை என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது இந்த அடிமை குட்டி நம்முடைய முதலமைச்சரை பார்த்து, உங்களுடைய அப்பா தான் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார், நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்று பேசியிருக்கின்றார். நம்முடைய தலைவர் அவர்கள், நானும் அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தேன். 76 மிசாவில் கைது செய்யப்பட்டு 75 76 வரை மிசாவில் கைது செய்யப்பட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினரான போது அவர் தளபதி, அவர் மேயரான போது மாநகர தந்தை, அவர் துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது மக்கள் படி துணை முதலமைச்சராக அவர் நியமிக்கப்பட்ட போது சாதனையாளர். இன்று சமூக நீதியும் சுயமரியாதையும் பாதுகாத்து இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் என்பதை நான் பதிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இது போன்ற ஒரு வரலாற்றை சொல்ல முடியுமா? நான் வரலாற்றை சொல்லுகின்றேன். எடப்பாடி பழனிசாமி 1986 ஆண்டு சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர். அவருக்கு வரலாறு இல்லாத எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வரலாறு தெரிவித்தேனே, நம்முடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். எடப்பாடி பழனிசாமி இதை பேசுவதற்கு காரணம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கொடநாடு கொலை வழக்கு. இந்த கொடநாடு கொலை வழக்கு என்றாலே தொடை நடுங்குகின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு. இங்கே நம்முடைய மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவரும் பேசினார்கள், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக தான் வருவார் என்று. நான் தெரிவிக்கின்றேன், என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்தும் என்னுடைய அனுமானமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதை தோற்றுவித்தவரோ அதை பாதுகாத்தவரோ அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அண்ணா திமுக அல்ல. இந்த அண்ணா திமுக என்பது உருவானது கூவத்தூர் அண்ணா திமுக, கூவத்தூரில் உருவான அண்ணா திமுக. இந்த கூவத்தூர் அண்ணா திமுக கண்டிப்பாக தேர்தலுக்கு பின்பு இருக்காது. காரணம், பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு அடிபணிந்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடகு வைத்து
தமிழக மக்களுடைய உரிமையை அடகு வைத்து இன்று கட்சி நடத்தி கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்வது நான் தமிழகத்தினுடைய உரிமையை மீட்க போகிறாராம். நான் தெரிவிக்கின்றேன், தமிழகத்தினுடைய உரிமையை அடகு வைத்ததே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் எப்படி உரிமையை மீட்க முடியும்? ஆகவேதான் அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூவத்தூர் குரூப்ஸ் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. காரணம், நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற திட்டங்கள், மகளிருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த உரிமை தொகையாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் தாய்மார்களுக்கு தெரிய வேண்டும். இன்று வரை நம்முடைய தாய்மார்கள் விடியல் பயணம் மூலமாக தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 801 கோடி பயணங்கள், 801 கோடி பயணங்கள். அதனால் நீங்கள் பெறக்கூடிய நன்மை ஒரு மாதத்திற்கு 800 முதல் 3000 ரூபாய் வரை. ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கின்ற தொகை என்ன தெரியுமா? நம்முடைய தொகையாக 1 ரூபாய் மைய அரசுக்கு கொடுத்தால் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற தொகை 26 பைசா மட்டும்தான். மைய அரசு நமக்கு கொடுக்கின்ற தொகை 26 பைசா மட்டும்தான். ஆனால் அவர்கள் எதற்கு முற்படுகின்றார்கள்? இந்தியை திணிக்க வேண்டும். தமிழகத்தில் இந்தியை திணித்தால் தான் கல்விக்கு நிதி தருவேன் என்று தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் அதற்கான கொள்கையை வகுத்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் பற்றோடு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய கல்வி அமைச்சரோடு சேர்ந்து தனி கொள்கையை, தனி கல்வி கொள்கையை அமைத்தது நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியோர்களே, இன்று தமிழை அழிப்பதற்கு முற்படுகின்றார்கள். தமிழுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி எவ்வளவு தெரியுமா? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி எவ்வளவு தெரியுமா? 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2532 கோடி ரூபாய். அது தமிழை விட மற்ற மொழிகளை விட 17 மடங்கு அதிகம். இதுதான் ஒன்றிய அரசு அவருடைய நிதி ஒதுக்கீடு. அவற்றை எல்லாம் மீறி நான் தமிழை பாதுகாப்பேன் என்று சொல்லி சுயமரியாதை, சுய சிந்தனை, சமூக நீதி என்று சொல்லி இன்று தமிழகத்தில் திராவிட கொள்கைகளை பாதுகாக்கின்ற ஒரே தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும் பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினேன் எதிர்கட்சி உறுப்பினராக. அப்பொழுது நான் கேட்டது, சுயமரியாதை சுடர் WBS சவுந்தரபாண்டியனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கேட்டேன். தலைவர் அவர்கள் உடனடியாக எழும்பி அவர் தெரிவித்தது, சுயமரியாதை சுடர் WBS சவுந்தரபாண்டியனாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று சொல்லி இன்று தமிழகத்தில் திராவிட இயக்கத்தில் உள்ள தலைவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் என்ற காரணத்தினால் தான் நான் இத்தனை காரணங்களை கூறியதெல்லாம். நான் சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கத்திற்கு, தன்மானம் உள்ள ஒரு இயக்கத்திற்கு, திராவிட கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஒரு இயக்கத்திற்கு வந்திருக்கின்றேன் என்பதில் பெருமைப்படுகின்றேன். காரணம், ஒரு அடிமையோடு பயணிக்க முடியுமா? முடியாது. ஒரு வீரனோடு பயணிக்க வேண்டும். தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய தலைவர் அவர்கள். அவரோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய தினம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு நான் பணியாற்ற துவங்கினேன். தலைவர் அவர்கள் இன்றைய தினம் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து தமிழகம் எங்கும் சென்று இந்த தமிழகம் தலைகுடியாது என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று ஒரு வாய்ப்பினை கொடுத்தார்கள். எல்லோரும் தெரிவிக்கின்றார்கள்,
எதிர்கட்சி தலைவர், அதாவது தற்போது எதிர்கட்சி தலைவர், தேர்தலுக்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைவரை பற்றி பேசுவது போது எனக்கு ஒரு நினைவு வந்தது. காரணம், அது ஒரு எதிர்கட்சி அவரை காப்பாற்றியது. அப்பொழுது இருந்த சபாநாயகர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் அவரை சென்று எடப்பாடி பழனிசாமி பார்க்கவில்லை. ஆனால் மனிதனே மிக்க நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சியில் தன்னை வசைபாடிய பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜாவை சென்று பார்க்கின்றார். இதுதான் மனிதநேயம், இதுதான் மனிதநேமிக்க ஒரு தலைவருக்கு அடையாளம். நேற்றைய தினம் தனபாலுடைய மகன் வேறு ஒரு கட்சிக்கு போய்விட்டார். இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. நேற்று அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எனக்கு துரோகம் செய்து கர்நாடகா சிறையில் இருந்து என்னிடம் தவழ்ந்து வந்த முதலமைச்சர் நான் சென்னை சிறைக்கு மாற்ற முற்படும் பொழுது அதற்கு என்னெல்லாம் இன்னல் கொடுத்தார் என்பதை அவரை முதலமைச்சராக்கியவர் நேற்று பேசினார். நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இதுதான் கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் குணம். அப்பாவி தொண்டர்களை அடகு வைத்து, அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து, தமிழக மக்களுடைய உரிமைகளை அடகு வைத்து, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தலைவர் பெருந்தன்மையோடு அதிமுக இருக்கட்டும் என்று சொன்னால் கூட அதிமுக இருக்கவே கூடாது, பாஜகவோடு தான் செல்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அவர் பாஜகவோடு, நான் சொல்கின்றேன், இதை மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை, தேர்தலுக்கு பின்னால் அதிமுகவை பாஜக இணைத்து விடும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து போவார். காரணம், அதிமுகவை துண்டு துண்டாக பிரித்து வைத்து இன்று தேர்தலில் அவர்கள் உறுதியாக 3வது இடத்திற்கு செல்லுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதற்கு தான் இந்த நடைமுறை. மற்றொரு செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று இந்தியா அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. அதனால் விவசாய பெருமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட போகின்றார்கள். இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 45 லட்சம் கோடிக்கு வெளிநாட்டு அமெரிக்கா விவசாய பொருட்கள் இந்தியாவுக்கு வரப்போகின்றது. அந்த விவசாய பொருட்கள் தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வந்தால் இங்கே உள்ள விவசாயிகள் பெரும் அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு, காஷ்மீரில் ஆப்பிள் வித்தால் நம்முடைய விவசாயிகளுக்கு பலன். ஆனால் அமெரிக்காவுடைய ஆப்பிள் இந்தியாவுக்கு வரி இல்லாமல் வரும் பொழுது இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது. ஆகவே இந்தியா அமெரிக்காவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமியால் பாஜகவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்றுவதற்கு தான் தமிழ்நாடு தலைகுனியாது, எவருக்கும் அடிபணியாது என்று சொல்லும். இந்தியாவில் எல்லோரும் எதிர்நோக்கும் ஒரே தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு தான், அதற்கான நோக்கம்தான் இந்த கூட்டம். பெரியோர்களே, இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வினை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். காலனி என்று நம்முடைய ஊரில் இருந்து வெளியே செல்லும் பொழுது காலனி என்ற சொல்லை நாம் பார்த்திருப்போம். அந்த ஊருக்கு இந்த காலனி, இந்த காலனி என்று சொல்லும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பினை கொடுக்கின்றார். அந்த அறிவிப்பில் அவர் தெரிவித்தது, இனி மேல் தமிழ்நாட்டில் காலனி என்ற சொல்லே இருக்காது, அது ரத்து செய்யப்படும் என்று சொல்லி சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதனை ரத்து செய்தார்கள். இது ஒரு வரலாறு என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை நம்முடைய தமிழகத்தை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி இன்று நாம் கட்டுகின்ற வரி,
நாம் கட்டுகின்ற மின்சார தொகை, அதனுடைய அதிகரிப்பு எல்லாவற்றுக்கும் அவர் ஒன்றிய அரசிடம் சென்று பணிந்து கையெழுத்து போட்டதுதான் காரணம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே எல்லோரும் தெரிவித்தது போல இவ்வளவு செயல் திட்டங்கள், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்ட பின்பு திராவிட மாடல் ஆட்சி உறுதி என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தளபதியினுடைய தலைமையில், நம்முடைய தலைவருடைய தலைமையில் மீண்டும் அமையும் என்பதை நாம் நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட, மேடையில் வீட்டிருக்கின்றவர்கள் சொன்னது போல 200 தொகுதி அல்ல, 234 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய தலைவருடைய சாதனைகளை எடுத்து செல்வோம். நம் தலைவருடைய சாதனைகளை எடுத்து சென்று வீடு வீடாக சொல்வோம். எவருக்கும் அடிபணியாத இந்த தலைவர் பாரதத்தில் இன்று எல்லோராலும் நோக்கப்படும் ஒரு தலைவராக இருக்கின்றார். காரணம், எல்லோரும் தெரிவிக்கின்றார்கள், இந்த ஒன்றிய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கக்கூடிய திராணி நம்முடைய தலைவருக்கு தான் உண்டு என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.